ஜனாதிபதியா தமிழர் ஒருவர் தேர்ந்தெடுக்க சிபி ராதாகிருஷ்ணன் அவரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறா? அண்ணா, எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர், வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நிறைய எதிர்க்கட்சி நண்பர்கள் பொருளையை கிளப்புறாங்க. மார்ச் மாசம் 8, 9, 10, 11 எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆகியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பணிச்சுமை அதிகமா இருக்கு, வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் யாரு தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு, ஏன்னா நான் ஒரு கட்சி, நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓப்பனா பேசினா அது தப்பா போயிருங்கன்னா, அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். இதை விட பெரிய பொறுப்பு என்ன? நிம்மதியா இருக்கோம், தொண்டரா இருக்கிறோம், கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறோம். கட்சி புதிய தலைவர் வரணும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணி அப்படியே தான் செய்யறாங்கன்னா, உங்களோட அப்படியே தான் இருக்கேன். பத்திரிகை மட்டும் வேணா தலைவர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படிங்கறக்காக அதிகமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பது இல்லை. தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு. மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில 1% கூட எங்கேயும் குறைச்சிக்கல இல்லைங்கண்ணா. கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுதோ அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா. டிடிவி தினகரன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி தான் அமையும், எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும். 2014-19 பாஜக யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. நான் ஏதாச்சும் பேசினா அதே போல நடக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டு அவங்க சம்பந்தமா பேசட்டும். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து. அதனால பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.